யாரா நீ இடையில வந்து எங்களை தள்ளுறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்பி இளநீக்கார் அடிக்க போயிட்டாங்க. பாவம் அந்த இளநீக்கார் அதுக்கப்புறம் தள்ள அடிச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்துரு. அப்புறம் சமாதானப்படுத்தி அவர் ஓரமாக உட்கார வச்சாங்க. இப்போ என்னன்னா, இன்றைக்கி யார் அடிச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். ஆனால் நமக்கு என்னென்னா, ஒரு விதத்தில் நாம் யாராவது நம்ம சமயத்தில் நம்மளை தேவையில்லாமல் அடிக்க வந்தாக்கா நமக்கு உதவி செய்ய நம்ம ஊர் மக்களோ இல்லை நம்ம ஜனங்களோ கூட நின்னா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், இல்லை நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இவன் வந்து பக்கத்தில் நிற்பான், இவன் வந்து நமக்காக பேசுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். அது மாமிசகம் தானே, மாமிசம் தானே அது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மையிலேயே ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி உங்கள் கூட இருப்பாங்கன்னு சொன்னால் அது ரொம்பவுமே சந்தோஷம். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு துணையாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் சொடையாய் நிற்கிறேன்.